தமிழ் தான் எப்பவுமே உங்களுக்கு கோளாறு பாவம். மலை பேசுவீங்களா? மலேசியன் லாங்குவேஜ் மலை அப்படின்னு அது பேசுவீங்களா இல்லையா? அப்போ ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். தமிழில் கேட்டுச்சுன்னா புரிஞ்சுதுன்னா ஒரு அல்லேலூயா. உங்களுக்கும் சந்தோஷம் தானே? மகிழ்ச்சி. நமத்தில் புதிதாக ஒரு குடும்பத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். பிரதர் சதீஷ்குமார் ஒரு நிமிடம் எழுந்து நிற்க அன்பாக கேட்டுக் கொடுக்குறேன். தங்கச்சி பேருமா? அப்பர்ணா. சரி, அவர்கள் வேறு எங்கேயும் இல்லை, பிள்ளையார் குப்பத்தில் தான் இருக்காங்க. நேற்று திடீர்னு ஒரு பாஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணி, ஐயா எங்கள் பிள்ளைங்க 2 பேர் அங்கே வந்து செட்டில் ஆகிறாங்க, அவங்களுக்கு நல்ல சபை தெரியல, நான் விசாரித்தேன், அப்புறம் உங்களை பற்றி வாணியம்பாடியிலேருந்து ஒரு பாஸ்டர் சொன்னார், இங்கே இருக்காங்க ஒரு சபை இருக்குது அங்கே போங்கன்னு சொல்லியிருக்கேன். அவங்க ஆக்சுவலாக இன்றைக்கி வாணியம்பாடி போகிற மாதிரி பிளான், பட் கர்த்தர் நம்முடைய சபை அவர்களுக்கு காண்பித்தார். அவர்கள் வந்திருக்கிறது மிகுந்த மகிழ்ச்சி. சதீஷ்குமார் குடும்பத்தை நாம் கரங்களை தட்டி வரவேற்போமா? நீங்கள் வந்திருக்கிறது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை தருகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை இந்த பட்டணத்திலே வாழ வைப்பாராக, நிலைநிறுத்துவாராக. உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். எங்களுடைய குடும்பத்திலே நீங்களும் ஒரு பங்காக இருக்கிறீர்கள். ஆகவே ஆஸ்பா ஃபேமிலி உங்களை அன்பாக வரவேற்கிறது. மறுபடியும் அவர்களை கரங்களை தட்டி நாம் வாழ்த்தி வரவேற்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆராதனையின் முடிவிலே நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ப்ளீஸ் பி சீட்டட். அமருங்கள். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். ஐ செட். ஆமாம், அவர் எப்போதும் நல்லவர். விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா, நம்புறவங்க ஒரு அல்லேலூயா. கொஞ்சம் சூடா, கொஞ்சம் ஸ்ட்ராங்கா, கொஞ்சம் ஆவியில் நிரம்பி அனலா அனலா. எல்லாம் தண்ணி ஊற்றில கிடக்குது. எல்லாரும் சேர்ந்து ஒரு அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நேரம் இல்லை, அதனால் வேகமாக நான் கர்த்தருடைய வார்த்தையை நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது. ஆனாலும் புரிகிற மாதிரி நிறுத்தி எவ்வளோ முடியுமோ அவ்வளோதான் சொல்லுவேன். அதனால் பயப்படாதீங்க. சரியான நேரத்துக்கு. வேறு யாராவது புதுசாக வந்திருக்கீங்களா தம்பிகளா? ஆமாம், அந்த சில முகங்களை பார்க்குறேன். ஒன்று வேறு யார்? பயப்படாமல் நில்லுங்கப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் உங்கள் பிரதர் தான், அவனுடைய அண்ணன் தான். உங்கள் பேர் தெரிஞ்சுக்கலாமா? தம்பி பேர் நந்தகுமார். விக்னேஷா? விக்னேஷ். நீப்பா? நீ வந்திருக்கல ஏற்கனவே, ஒன்று பார்த்துருக்கேனே. ஆமாம், கரங்களை தட்டி பிள்ளைகளை வரவேற்போமா? நீங்கள் வந்திருக்கிறது மகிழ்ச்சி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 6ஆம் முடிவில் உங்களுக்கான ஜெபிப்பேன். அதனால் காத்திருங்க, போயிடாதீங்க, என்னை சந்திக்காமல் போக வேண்டாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. உட்காருங்கப்பா, உட்காருங்க பிள்ளைகளை. ரைட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வேதத்தின் ஆழங்களை புரிந்து கொள்வதிலே என்றைக்குமே நம்ம அதற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம், ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தருவோம். வேதத்தை கற்றுக்கொள்வதிலே, வேதத்தில் அதிகமாய் தன்னுடைய கவனத்தை செலுத்துவதிலே நாம் எப்பொழுதும் எப்படி இருப்போம்? ரொம்ப அக்கறை உள்ளவர்களாய் காணப்படுவோம். ஆகவே அதை நீங்கள் தயவுசெய்து விட்டுறக்கூடாது. யூ ஷுட் நாட் மிஸ் த டெப்த் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட். கர்த்தருடைய வார்த்தையின் ஆழத்தை ஒரு நாளும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? ஆழத்தை விட்டுவிடக்கூடாது. நல்ல ஆழத்தில் நல்ல படித்து நல்ல கற்றுக்கொண்டு நல்ல காரியங்களை கர்த்தருக்காக கற்றுக்கொண்டு செயல்படுத்துவதில் நீங்கள் அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லலையே? நீங்கள் அல்லேலூயா சொல்லனா எனக்கு வண்டி ஓடாது. அல்லேலூயா. என்னுடைய வண்டி ஓடுற பெட்ரோல் எதுதான்? அல்லேலூயா. ஆமாம், வண்டி நம்ம எல்லாருடைய வண்டி ஓடுற பெட்ரோல் இதுதான். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அல்லேலூயா. சரி, பிதாவே நன்றி சொல்கிறோம். இப்படி வார்த்தையை ருசிக்க எங்களுக்கு கிருபை தாரும். எங்களோடு பேசும், நாங்கள் புரிந்து கொள்கிற அளவுக்கு எங்களுடைய கண்களை திறந்துள்ளோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நாம் தொடர்ச்சியாக கர்த்தர் சபைக்கு தருகிற அற்புதமான கீ வார்த்தையை, அதாவது சாவி என்கிற காரியத்தை போன வாரத்துக்கு முந்தின வாரம் உங்களோடு சொல்லிக் கொடுத்தேன். அதாவது நாம் ஒரு குருடர்களாகவே இவ்வளவு நாள் வாழ்ந்து விட்டோம். கர்த்தர்
சபைக்கு தந்திருக்கிற அற்புதமான கருவிதான் வாக்கு தத்தங்களாகிய அவருடைய வல்லமை. ஆமென். கொஞ்சம் பிரஷ் பண்ண விரும்புகிறேன், அதை மாத்திரம் சொல்ல விரும்புகிறேன். வாசிக்கலாம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. டக்கு டக்கு டக்குன்னு வாசிக்கணும். 8. இவைகளை சொல்லி சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது, அது முளைத்து 100 பலன் கொடுத்தது என்றார். இவைகளை சொல்லி கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சத்தமிட்டு கூறினார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் இந்த ஊமையின் கருத்து என்னவென்று அவரிடத்தில் கேட்டார்கள். அதற்கு அவர் தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, மற்றவர்களுக்கோ அவர்கள் கண்டும் காணாதவர்களுமாய் கேட்டும் உணராதவர்களுமாய் இருக்கத்தக்கதாக அவைகள் ஓமைகளாக சொல்லப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கோ அப்படிங்கிற இடத்துல எனக்கு அப்படின்னு போடுங்க. எனக்கோ என்ன என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? ராஜ்யத்தின் ரகசியங்கள். எல்லாம் சொல்லுங்க சத்தமா. எனக்கோ ராஜ்யத்தின் ரகசியங்கள் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. சொல்லி தரப்பட்டிருக்கா? யார் உங்களுக்கு சொல்லி தரது? யாரு சொல்லுங்க நல்லா. இயேசு கிறிஸ்துவா? போதகரா? தெளிவா சொல்லிய நீங்க. பரிசுத்த ஆவியானவர். அப்படிதான் பைபிள் சொல்லு. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் சுவிசேஷம் 14, 15 வாசித்தீங்கன்னா 17 வரைக்கும் அவருடைய செயல்பாடுகளை குறித்து எழுதியிருக்கிறது. அவர் வந்து உங்களை சகல சத்தியத்திலும் நடத்துவார். அவர் உங்களுக்கு போதிப்பார், அவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார், அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானுடைய செயல்பாடு மிக விசேஷமானது. சபைக்கும் தனிப்பட்ட மனிதர்களாகிய நமக்கும் பரிசுத்த ஆவியானுடைய செயல்பாடு எப்படிப்பட்டது? மிக 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 விசேஷமானது. அல்லேலூயா. அதனால தான் ஆவியானவர் ரொம்ப கொண்டாடுறோம். நம்ம சபையில் ஆவியானவருக்கு இவ்வளவு முக்கியத்துவம் எதுக்கு கொடுக்குறோம் சொல்லுங்க பார்க்கலாம் தம்பிகளா. என்ன பார்த்து எங்க பைபிளை காணோம்? ஓம் பைபிளங்க, ஓம் பைபிளங்க. பைபிள் இல்லாதவர்கள் இப்போ போட்டிருக்கிற வஸ்திரத்தை போகிற வழியிலேயே விற்று விட்டு தாத்துறோம். என்ன செய்யணும்? பைபிள் வாங்க. அடுத்த வாரம் பைபிள் இல்லாமல் வந்தால் 1000 ரூபாய் ஃபைன் போட்டு நான் ஒரு பைபிள் கொடுப்பேன். ஓகேவா? எத்தனை படிக்கிற? 8th 9th 9th படிக்கிற ஆளுக்கு பைபிள்னா எப்படி? நீ எத்தனை படிக்கிற? 10th நீயும் 9th? அப்போ 9th படிக்கிறவங்க 2 பேருமே ஏன் நீங்கள் வேதாகமம் கொண்டு வரவில்லை? வேதத்தின் ரகசியங்களை மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன். அவர்களோ அதை என்ன காரியமாக எண்ணினார்கள்? அந்நிய காரியமாக எண்ணினார்கள். ஓம் பைபிள் எங்கம்மா? நாங்கள்லாம் மொபைல்லையே வேதம் படிக்கிறோம். பைபிளை கையில் எடுத்து வாங்க. வரலையா சொல்லுங்க. பைபிளை என்ன செய்யுங்க? கையில் எடுங்க பார்க்கலாம். எல்லாரும் யார் யார் வச்சுருக்கீங்க? எங்கள் ஓம் பைபிளுங்க பிச்சு போடுவேன் பிச்சு. அடுத்த வாரம் பைபிள் இல்லாமல் வரக்கூடாது. எல்லாம் பைபிளை தூக்கி காமிங்க பார்க்கலாம். வேதத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. நான் ஒன்று சொல்லட்டுமா? படிக்க தெரியுதோ படிக்க தெரியலையோ, நமக்கு பேரே என்ன தெரியுமா? வேதக்காரர்கள். என்னக்காரர்கள்? ஆமாம். வேதத்தை பார்த்தாலே நம்மளை பார்த்து சொல்லுவாங்க வேதக்காரங்க போகிறாங்க. முஸ்லீமும் நம்மை பார்த்து சொல்வது அதுதான். அவர்களெல்லாம் என்னக்காரர்கள்? வேதக்காரர்கள். ஏதாவது டவுட் இருந்தால் நம்மகிட்ட தான் வந்து கேட்கணும்னு குரானே சொல்லுது. குரானில் என்ன எழுதியிருக்கு? ஏதாவது டவுட் இருந்தால் வேதக்காரர்களை கேளுங்கள், அவர்களுக்கு எல்லாம் தெரியும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், நாம தான் விசேஷமானவர்கள். வேதம் வைத்திருக்கிறவர்கள் உயர்த்தி பிடித்து ஒரு அல்லேலூயா கொஞ்சம் அசைத்து அல்லேலூயா. சரி, இல்லாதவங்க நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு இலவசமாக கொடுக்கப்படும். ஆனால் இலவசம் என்கிறதுனால் அதை நீங்கள் உதாசீனப்படுத்தி விடக்கூடாது. அதை தினந்தோறும் வாசிக்கணும்.
நேசிக்கணும். சரி போட்டோம், நேரம் இல்லை. கவனிங்கள், பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு கொடுக்கிற வார்த்தைகள் சாவிகளாக தரப்பட்டிருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. 16:16 மத்தேயு 16:16 வாசிக்கலாம். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். அடுத்து வாசிப்பா. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை உனக்கு தருவேன். வலது கரத்தை வைத்து சொல்லுங்க, எனக்கு தருவா. சொல்ல மாட்டேங்கிறீங்க, எனக்கு தருவா. ஆமா, நீ பூலோகத்திலே கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பரலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு என்னத்தை தந்திருக்கிறார்? சாவியை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் சாவி வச்சிருக்கீங்க? அல்லேலூயா. சாவி வச்சிருக்கீங்களா? வச்சுக்கோங்களா? கையை தூக்குங்க. தொலைஞ்சிருச்சுங்கிறவங்களா கையை தூக்குங்க. தொலைஞ்சிருச்சுங்களா ஒரு அல்லேலூயா. உங்க முகத்தை பார்த்தாலே தெரிகிறது நீங்கள் சாவி இல்லாம வந்திருக்கீங்கன்னு. அதிகாரம் நம்முடைய கையில் இருக்கிறது. தேவன் சாவியை நமக்கு தந்திருக்கிறார். இன்னைக்கு அதை தான் தியானிக்க போறோம். அல்லேலூயா. கவனிங்க, சபையை ஒரு வித்தியாசமான கோணத்தில் கர்த்தர் நடத்த விரும்புகிறார். கண்களை திறந்து விட்டார். நீங்களும் நானும் பார்க்கும் இந்த நேரத்தில் கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார். ஆமென் சொல்லுங்க. அது எப்படி நடக்க போதும்? லூக்கா 8:8 வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது. சூப்பரா இருக்கும் அந்த வார்த்தை, படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். வாசிங்க பார்க்கலாம். இல்லப்பா, அந்த பன்றிகளுக்குள்ள சாத்தான் போனானே, அது எந்த இதில் இருக்குன்னு பாருங்க. நீங்க தான் வேத பண்டிதர்களாச்சே. 8:33 வாசிங்கப்பா. பாய்ந்து வாசிமா. அறிவித்தார்கள். அடுத்து பாதத்தருகே உட்கார்ந்து நல்ல கவனிங்க. அப்பொழுது கதரேனருடைய சுற்றுப்புறத்தில் உள்ள எல்லாரும் மிகவும் பயந்த அடைந்தபடியினாலே ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் எப்படி நடந்ததாம் அப்படிங்கிற நேரத்தில் ரொம்ப அற்புதமான, அழகான, மிக மிக உற்சாகமான சம்பவமாக எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாம் கைவத்தி சொல்லுங்க. இனி சபை எப்படி கிரியை செய்ய போகிறது? வேகமாக, அற்புதமாக. அல்லேலூயா. நான் சொன்னேன் உங்களுக்கு, சபையில் இனி வெறுமனே ஆராதனை போதாது. ஆராதனை நேரத்தில் அற்புதம் நடக்கணும். சொல்லுங்க ஆமென். ஆராதனை நேரத்தில் பிசாசு கதறி ஓடணும். அல்லேலூயா. ஆராதனை நேரத்தில் கேன்சர் வியாதி உடைந்து வெளியே ஓட வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா அற்புதங்களை ஆராதனைக்குள்ளே கர்த்தர் மறைத்து வைத்திருக்கிறார். கர்த்தரை துதிக்கும் நேரத்தில் தானே அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும் என்று வேதமே சொல்லுகிறது. விசுவாசிக்கிற அத்தனை பேரும் ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி நடக்கணுமா? எப்படி நடக்கணுமா? 47ஆம் வசனம் நினைக்கிறேமா. 47 வாசிங்க பார்க்கலாம். 8:47.
அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சுஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக. எப்படி 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 சுஸ்தமாகணும் சபைக்குள்ள? உடனே சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. சபைக்குள்ள வந்தவங்க எப்படி சுகமாகி போகணும்? சொல்ல மாட்டேங்க. ஏன்னா சபையில தான் கர்த்தர் வல்லமையை வைத்திருக்கிறார், சரீரத்தில் தான் கர்த்தர் வல்லமையை வைத்திருக்கிறார். நான் சொல்றேன், இயேசுன்னு சொன்ன உடனே பிசாசு ஓடும், இயேசுன்னு சொன்ன உடனே வியாதி மாறும், இயேசுன்னு சொன்ன உடனே ரட்சிப்பு வரும், இயேசுன்னு சொன்னது உடனே தோல்விகள் ஜெயமாக மாறும். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி. என்ன இது ஒரு ரைமா வரமாட்டேங்குது? அல்லேலூயா. அங்கே அல்லேலூயா ஆரம்பிக்குது, இங்கே முடிக்கிறதுக்கு 2 வருஷம் ஆகுது. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா அப்படி சொல்லணும். அல்லேலூயா அல்லேலூயா. எப்படி நடக்கும்? இன்ஸ்டன்ட்டாக நடக்கும். எல்லாம் சொல்லுங்க, பக்கத்தில் கை கொடுத்து. இனிமேல் அற்புதங்கள்லாம் எப்படி நடக்க போகுது? இன்ஸ்டன்ட்டா, உடனடியா. சொல்லுங்க, சபையில் அது நடக்க போகுது. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? நான் அதுக்காக தான் இப்போ ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் வல்லமையை இம்பார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, தலை மேலே போட ஆரம்பிச்சிட்டாரு. என் தலையில் ஒரு அபிஷேகம் இருக்கு, அது இன்ஸ்டன்ட் மிராக்கிள்ஸை பண்ணுறதுக்காக, உடனடி அற்புதங்கள் நடப்பதற்காக. எஸ், கையை தட்டு, கையை தட்டு, கையை தட்டு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் செய்வாரா மாட்டாரா? கர்த்தர் செய்வாரா மாட்டாரா? ஏன்னா வேதம் சொல்லுகிறது, வாசிக்கலாம். இந்த வசனங்கள்லாம் நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க, நல்லா வீட்டில் போய் படிங்க. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் சொல்லுகிறது ரோமர் 1:16. ரோமர் 1:16 வாசிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ரோமர் 1:16 போடுங்கப்பா. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். அது முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இங்கிலீஷ்ல போடு, அது அழகா இருக்கிறது. ஆங்கிலத்தில் மிக அருமையாய் போடப்பட்டிருக்கிறது. வாசிப்பா, போடலாம்பா, போடுங்கப்பா, போடுங்கப்பா சீக்கிரம். வாசிங்கப்பா, வாசிமா, வாசிமா. For I am not ashamed of the gospel of Christ, for it is the power of God. It is the power of God unto salvation. Unto salvation to everyone that believeth. To the Jew first and also to the Greek. நான் சொல்றேன், வேதாகமம் வெறும் சுவிசேஷம் அல்ல. இயேசு உன்னை ரட்சிக்கிறார், இயேசு உன்னை காப்பாற்றுகிறார் என்று வெறும் வார்த்தையில் சொல்வதில்லை. It is the power of God. சுவிசேஷம் என்றாலே அது ஆண்டவருடைய வல்லமையாக இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? It is the power of God. Hallelujah. கர்த்தருடைய வல்லமை எப்படி? அது விடுதலையின் வல்லமையாக இருக்கிறது, வெற்றியின் வல்லமையாக இருக்கிறது, சுகத்தின் வல்லமையாக இருக்கிறது, விடுதலையின் வல்லமையாக இருக்கிறது, சிக்குண்டவர்களை விடுதலையாக்குகிற வல்லமை, துதியின் வல்லமை, அபிஷேகத்தின் வல்லமை, விடுதலையின் வல்லமை. விசுவாசிக்கிறவங்க கையை தட்ட வேண்டாமா? உற்சாகத்தில் பாஸ்டர் நிறைஞ்சார், ஆவியில் நிறைஞ்சார்னா நீங்கள் இல்லவா நிறையணும். ஹல்லேலூயா. எத்தனை அற்புதமான ஆண்டவர்கிட்ட நீங்கள் வந்திருக்கீங்க. நீங்கள் வந்தவர் சாதாரணமான ஆள் இல்லை. இயேசு சாதாரணமானவர் அல்ல. அவர் யார்? அற்புதங்களின் தேவன், அதிசயங்களின் தேவன், வல்லமையின் தேவன். நடக்குமா நடக்காதான்னு நீ நினைக்கும் போதே மடப்பையில நடக்கும்லான்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு புரியறதுக்காக கொஞ்சம் கொலாய்க்கெல்லாம் சொல்கிறேன், தயவுசெய்து தப்பாக நினச்சிக்காதீங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லா வண்டி ஓடும். நல்லா கவனிங்க. நடக்குமா நடக்காதா அப்படின்னு கேட்குறதுக்கு கேள்விக்கு இடமே இல்லை. பக்கத்தை கை கொடுத்து சொல்லுங்கள், அப்படி கேட்குறதுக்கு இடமே இல்லை. சொல்லுங்கள் நல்லா, நடக்குமா நடக்காதா அப்படின்னு கேட்குறதுக்கு என்ன இல்லை? இடமே இல்லை. நடக்கிறது மாத்திரம்தான் பைபிளில் இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட். அது இன்ஸ்டண்ட்டாக நடக்க போகுது. பிரசங்கிக்கும் போதே நடக்க போகுது, துதிக்கும் போதே நடக்க போகுது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரைட். இப்போ நான் ஒரு காரியத்தை சொல்லிட்டு உங்ககிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் பிரசங்கம் பண்ண போகிறேன். இல்லைன்னா பிரசங்கம் பண்ண போகிறதில்ல நான். சரி, நம்முடைய சர்ச் வந்து 2 விதமாக சொல்லலாம் சபையை குறித்து. ஒன்று ஹாஸ்பிட்டல், இன்னொன்று மிலிட்ரி கேம்ப்.
நம்ம சபை ஹாஸ்பிட்டலா மிலிட்ரி கேம்பா? ஆஸ்பத்திரியா? யார் இது ஆஸ்பத்திரி? என்னது? அட நோயாளி கூட்டமே. ஹாஸ்பிட்டல் என்ன செய்வோம்? நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, அதெல்லாம் ஒன்றும் சரியாயிரும், நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. இந்த இதுக்கு 2 மாத்திரை, இதுக்கு 2 ஊசி, இதுக்கு ஒரு ஆயின்மெண்ட்டு, இதுக்கு ஒரு எண்ணெய் தடவு அப்படின்னு சாஃப்டாக பேசி அன்பாக பேசி வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவான். நான் அப்படி உங்களை வீட்டுக்கு அனுப்பட்டுமா இல்லை உங்களை மிலிட்ரி கூட்டமாக மாற்றட்டுமா? என்னவா மாற்றணும்? மிலிட்ரிலாம் கை தூக்கு. ஆஹா, நோயாளியெல்லாம் கை தூக்கு, உங்களுக்கு வேணா மருந்து போட்டு அனுப்புகிறேன். ஏசு உங்களை நேசிக்கிறா. அவர் எத்துன்ப நேரத்திலும் அப்படியே கண்ணில் கொட 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 கொடான்னு அப்படியே ஊற்றும். அப்படி இருக்க போகிறீங்களா? மிலிட்ரியாக இருக்க. மிலிட்ரியில் என்னது? கமாண்டிங். மிலிட்ரியில் குழவிட்டு இருக்க மாட்டான் ஆஃபீஸரு. யாராவது மிலிட்ரி ரிட்டையர்டு இருக்கீங்களா? இல்லை. மிலிட்ரி நான் நேராக போய் பார்த்ததுனால சொல்கிறேன், அட்டென்ஷன். அவனை அட்டிக்க 1 நிமிஷம் லேட்டாக அடித்தான்னா அவ்வளோதான், அவனுக்கு என்னது? பனிஷ்மெண்ட்டு. உங்களுக்கு அப்படி வேணுமா? இல்லை, உங்களை அப்படியே பாலிஷ் பண்ணி, உங்களுக்கு மாலிஷ் பண்ணி, உங்களை அப்படியே. நீ எல்லாம் மிலிட்ரி, இராணுவம். ஆமேன்னு சொல்லுங்க. எதுக்கும் பயப்படாதது இராணுவத்துக்கு பயப்படுமா? பயப்படாதா? ஏன்னா கையில் என்ன இருக்கு? கன் இருக்கு. சும்மா கன் மாதிரி சொன்னார் பாருங்க. ஆமாம், கையில் என்ன இருக்கு? கன் இருக்கு. உங்களை பார்த்து பிசாசு நடுங்கணுமா? அல்லது நீங்க ஒரு நோயாளியா ஹாஸ்பிட்டலில் உட்காந்து ஆறுதல் தேறுதல் பெறணுமா? இப்போ சொல்லுங்க, எனக்கு நான் கையில் கன் வச்சிருந்தா எனக்கு பெரிய பாதுகாப்பு, ஆபத்து கிட்ட வராது. வசனத்தை கையில் வச்சிருந்தா நான் பெரிய கன் வச்சிருக்கேன், அதனால அடிச்சு காலி பண்ற ஆளு நானே, ஒரு பெரிய போராளி. அல்லேலூயா. அப்ப நீங்க சொல்லுங்க, இப்ப நான் பிரசங்கம் தொடர்ந்து பண்ணட்டுமா வேண்டாமா? பண்ணலாமா? ஓகே. இப்போ கவனிங்க, இந்த வாக்குத்தத்தங்களும் இந்த வல்லமையும் எதிலே அடங்கி இருக்கிறது என்று சொன்னால் ஆவியானவருக்குள்ளே. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்களா? இந்த யுகம் ஆவியானவருடைய யுகம். எல்லாம் சொல்லுங்க, இந்த யுகம் யாருடைய யுகம்? ஆவியானவருடைய யுகம். ஆமென் சொல்லுங்க. அப்படி ஆண்டவர் திருத்துவ தேவனாய் கிரியை செய்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஆகிய திருத்துவ தேவனாய் கிரியை செய்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லிட்டே இருக்க மாட்டேங்கிறீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லலைன்னா கொஞ்சம் பிசாசு ஏறி உட்காந்துடுறான். கண்களை ஏறெடுப்பேன், இது ஆண்டவர் பாட்டு. கண்களை மூடிடுவே, இது பிசாசு பாட்டு. பிரசங்க நேரத்தில் கண்களை மூடி இருந்தா, ஆமா, கண்களை ஏறிட்டு பார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக கண்ணை ஏறிட்டு பார். ஒரு அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு கொடுக்கிற காரியத்தை கொஞ்சம் உங்கள் கண்களை திறந்து பார்க்க வைக்க விரும்புகிறேன். நல்லா கவனிங்க. லூக்கா ஒரு அருமையான வைத்தியன். யாருங்க? லூக்காவை குறித்து எழுதி இருக்கிறது, வாசிக்கலாம். பவுலே சாட்சி சொல்றார். கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கொலோசியர் 4:14. வேகமா வாசிக்கணும். என்னவா அவரு? பிரியமான வைத்தியனாகி. வைத்தியன். வைத்தியன் என்னங்க? ஆங்கிலத்தில் என்ன எழுதிப்பட்டிருக்கு? பிசிஷியன். பிசிஷியன்னா என்னது? இருக்கிறதுலே கை தேர்ந்த நிபுணராகிய டாக்டர். பிசிஷியன் என்னதுப்பா? மருந்தை கையாளக்கூடிய, இன்ஜெக்ஷன் போடக்கூடிய அளவுக்கு படிச்சிருக்கிற நல்ல டாக்டருக்கு பேர் என்னது? பிசிஷியன். சிகிச்சையின் நிபுணர் அவர். அவர் தான் யாரு? அவர் தான் யாரு? லூக்கா. எல்லாம் சொல்லுங்க, லூக்கா யாரு? இஸ் a பெஸ்ட் டாக்டர். நல்ல டாக்டர். நல்ல டாக்டர் என்ன சொல்லுவாரு? நல்ல டாக்டர் என்னமா சொல்லுவாரு? அவர் சொல்லுவாரு, உணவே மருந்து. நீ சாப்பிடுற சாப்பாடு தான் உன் மருந்தும்பாரு. ஹலோ, கையை பிடிக்கும் போதே என்ன சொல்லுவார் டாக்டர்? என்னம்மா சாப்பிட்ட கேட்குறாங்களா இல்லையா? என்னம்மா சார்? ஒன்றும் இல்லை டாக்டர், நேற்று வீட்டில் கொஞ்சம் பன்றிக்கறி. என்ன கறி? அதுதான் உங்களுக்கு கொஞ்சம் பிபி ஏறி இருக்கு. ஏன்? ரொம்ப கொழுப்பாக சாப்பிட்ருக்கீங்க. கேட்பாரா இல்லையா? ஹலோ,
நான் கேஜிஎஃப் போயிருந்தேன். என்ன ரொம்ப நேசிக்கிற ஒரு நண்பர் அங்கே இருக்கிறார். அவர் என்ன நினச்சா தெரியாது, நேராக போய் பன்றிக்கறி வாங்கிட்டு வந்தார். அவர் சரியான சமையல்காரன், நல்ல சைனா முறைப்படி சமைச்சு வச்சுட்டார் பாருங்க. ஒன்று எடுத்து சாப்பிட்டேன், என்னால் நிறுத்த முடியலை. 5 பீஸ் இவ்வளோ பெருசு சாப்பிட்டா என்ன ஆகும் யோசித்து பாருங்க. ராத்திரி போய் படுக்கிறேன், தூக்கம் வர மாட்டேங்குது. இப்படி திரும்பி படுக்கிறேன், அப்படி திரும்பி படுக்கிறேன், ஒன்றும் முடியலை. காலையில் சொன்னேன், ஐயா எனக்கு சோறு வேண்டாம், ராத்திரி நான் பட்ட பாடே போதும், எனக்கு பசிக்கவும் இல்லை, ஒன்றும் பண்ணலை. ஏன்? ஒரு நல்ல டாக்டருக்கு தெரியும் உணவே மருந்து, இல்லையா? ஆனால் சிலர் சொன்னீங்க, நாங்களே சாப்பிடவே மாட்டோமே, காசை பூட்டி பூட்டி வைப்போமே. அப்படியா? சாப்பிடலைன்னா யார்கிட்ட தான் கொண்டு போய் காசை கொடுக்கணும்? ஆமாம், டாக்டர் சொல்லுவார் சாப்பிடு, அப்படி இல்லைன்னா துட்டை கொண்டாந்து இங்கே கொடு. எத்தனை பேர் நல்லா வீட்டில் சமைச்சு நல்லா சாப்பிட்றீங்க? கையை வைத்து காமிங்க பார்க்கலாம். பார்த்தீங்களா? 3 பேர், பிதா, குமாரன், பரிசுத்த 3 பேர். நல்ல காய்கறி வாங்கி சமைங்க. ஒரு பேலன்ஸ்டு டயட் இருக்கணும். என்ன இருக்கணும்? பேலன்ஸ்டு டயட்னா எப்படி? ஒரு 2 கூட்டு, ஒரு பொரியல், ஒரு கீரை. அடப்போங்க பாஸ்டர், அந்த பருப்பு தண்ணிக்கே நாங்கள் படுற கஷ்டம், அந்த பருப்பை கலக்கி ஊற்றி சாப்பிட்றதுக்கே நாங்கள் படுற வேதனை இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் உட்காந்துருக்கீங்க. நல்ல காய்கறி சாப்பிட்லனா கூடவே சொல்லுவார், பேலன்ஸ்டு டயட் எப்படி இருக்கணும்னா ஒரு துண்டு இறைச்சி இருக்கணும். என்ன இருக்கணும்? இறைச்சி. ஒரு துண்டு இருக்கா? எத்தனை துண்டு இருக்குது? அநேக துண்டுகள் இருக்குது நம்ம பிளேட்டில். நல்லா கவனிங்க, புரோட்டீன் தேவை. ஒரு டாக்டர் என்ன சொல்வார்? ஒரு நல்ல சாப்பாடு இப்படி தான் இருக்கணும். நல்லா கவனிங்க, இன்றைக்கி நான் உங்களுக்கு ஃபிசிக்கலாகவும் சொல்லி அனுப்புகிறேன். உங்கள் மாம்சமும் நல்லா பலப்படணும். நல்ல டயட் எடுங்க. சும்மா சோத்தை அப்படி கூச்சி வச்சு நடுவில் ஒரு குழி படித்து சிலர்லாம் சாப்பிட்றது நான் பார்த்துருக்குறேன். அப்படி கோபுரமாக எழும்பப்படு, அப்படியே உள்ள ஒரு ஓட்டையை போடு, அந்த 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 ஜேசிபியை வச்சு அப்படி ஓட்டையை போட்டு அப்படி சாம்பாரை எடுத்து ஊற்றுவாங்கன்னா 3 கிலோ அவுட்டு. இப்படி சாப்பிட்டா ஒன்றும் பண்ண முடியாது. ஹலோ, இப்படி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சுகாதாரமாக இருக்க முடியாது. சோறு எவ்வளோனா அவ்வளோன்னு தான் இருக்கணும். ரல்லியாக சொல்ல மாட்டேங்கிறீங்க. எவ்வளோ தான் இருக்கணும் சோறு? அவ்வளோதான் இருக்குது. கார்ப், அதுக்கு பேரே கார்போஹைட்ரேட். அந்த கார்ப் எவ்வளோ தான் நீங்கள் எடுக்கணும்? அவ்வளோதான் எடுக்கணும். எவ்வளோ 4 கூட்டு இருக்கோ அதில் ஒரு கூட்டு மாதிரி சோறு எடுத்துக்கணும். நம்மளால் என்ன பண்ணுறோம் சொல்லுங்கள்? அப்படி கோபுரமாக ஏற்றுடா அப்படின்னு ஏற்றிட்டு நடுவில் ஒரு குழி கட கட கடான்னு, அது கையில் போட முடியாது, ஜேசிபியில் மட்டும்தான் போட முடியும். போட்டுட்டு அந்த நடுவில் சும்மா அண்டாவில் எடுத்து ஊற்றுனா நான் ரசத்தை சாம்பாரை அடின்னு அடித்து உடம்பு என்னத்துக்கு ஆகும்? நான் சொல்கிறேன், ஒரு பேலன்ஸ்டு டயட் வேணும். ஒரு டாக்டராக நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், ஏன்னா நான் நல்ல டாக்டர் படிச்சிருக்கேன். எஸ், ஐ ஆம் எ ஸ்பிரிச்சுவல் டாக்டரு. டாக்டரே, ஒரு அம்மா அப்படி தான் போய் கூப்பிட்டாங்க, டாக்டரே அப்படின்னு. அவங்க எப்படி இருக்கும் அந்த யோசித்து பாருங்க, டாக்டருக்கு எப்படி இருந்திருக்கும். அதனால் அவங்க சொல்லுமான்னு கேட்டுக்கிட்டாங்க, டாக்டரே அப்படின்னு. கவனிங்க, டாக்டரை நான் சொல்கிறேன் கேளுங்க, எப்படி நமக்கு சரீரத்துக்கு ஒரு பேலன்ஸ்டு டயட் வேணும். நிறைய பேர் காய்கறி தொடவே மாட்டேங்கிறாங்க. வெண்டைக்காயா, ஐயோ அது வலுவலுன்னு இருக்கும். பாவக்காயா, அது கசக்கும். இப்படி சாப்பிட்டா எப்படி? கீரையா, ஐயோயோ அது என்னவோ ஆடு மாடி சாப்பிட்றதால நம்ம பேலன்ஸ்டு டயட் சாப்பிடுங்க. ஒரு டாக்டராக சொல்கிறாரு, பேலன்ஸ்டு டயட் சாப்பிடுங்க. என்னையா சொன்னார்? வாசிக்கலாம், ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அவர் சொன்னதை வாசிக்கலாம். இப்போது நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, லூக்கா, நல்லா கவனிங்க, அதையும் சொல்லிடுறேன், பேக்ரவுண்டை சொல்லிடுறேன். லூக்கா இயேசுநாதருடைய சீஷர் இல்லை. ஆனால் ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இயேசு 12 சீஷர் இல்லாமல் வேற எத்தனை பேரை எழுப்பினாராம்? 70 பேரை. அந்த 70இல் ஒன்றாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? ஏறக்குறைய பக்கத்தில் இருந்து சீஷர்கள் பார்த்த மாதிரியே லூக்காவும் இயேசுவை பார்த்ததினால்தான் இவ்வளவு தெளிவாய் அவரை குறித்து எழுத முடிகிறது. உங்களுக்கு போய் சொன்னேனே, உங்களுக்கு போய் சொன்னேனே.
இருந்து லூக்காவும் இயேசுவை பார்த்ததினால் இவ்வளவு தெளிவாக லூக்கா சுவிசேஷம் படிக்க அப்படி சுவாரஸ்யமா இருக்கும். படிச்சு பாருங்க வீட்டில் போய், அப்படி டைரக்டா கண்ணில் பார்த்த மாதிரியே இருக்கும். இயேசுவை அப்படி விளக்கமாக தெளிவாக எழுதி இருக்கிறார். சூப்பரா இருக்கு படிக்கிறதுக்கு. ஏன் இதை சொல்றேன்னா, அதே லூக்கா தான் எதையும் எழுதினார். என்னப்பா இப்படி இருக்கீங்க சும்மா ஷார்ப்பா, எதையும் எழுதினாரு. அப்போஸ்தல நடபடிகளை எழுதியவரும் அதே லூக்கா தான். லூக்கா தான் அப்போஸ்தல நடபடிகளை தியோபிலோவுக்கு எழுதுகிறார். தியோபிலஸ் என்கிற ஒரு பெரிய அதிகாரிக்கு எழுதுகிறார். தியோபிலவே என்று ஆரம்பிக்கிறார். நல்லா கவனிங்க. அப்பதான் நமக்கு புரியுது, இவ்வளவு தெளிவாக இயேசுவை பார்க்காமல் அவருடைய அற்புதங்களை, அவருடைய உபதேசங்களை யாராலும் சொல்ல முடியாது. அப்போ அதை யோசிக்கும் போது ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, இயேசு கிறிஸ்து எழுப்பின 70 பேர்ல இவரும் ஒருத்தர். ஒரு அல்லையா சொல்ல மாட்டேங்கிறீங்களே? அவர் என்ன சொல்றாரு, அதைத்தான் பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். இப்ப எடுத்துக்கொள்ளுங்க அப்போஸ்தல நடபடிகள். அப்போஸ்தல நடபடிகள் 2ஆம் அதிகாரம். அப்போஸ்தல நடபடிகள் 2ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். 42 வாசிங்கப்பா. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அவர்கள் யாரு? யாரு? சீஷர்கள். இயேசுவுடைய சீஷர்கள் 70 பேர், 12 பேர் எல்லாம் சேர்ந்து அவர்கள் எப்படி இருந்தாங்களாம்? வாசிங்கப்பா, சத்தமா வாசிங்க, எல்லாரும் வாசிங்க, தம்பிகள் வாசிங்க சேர்ந்து. மேலே தெரியுது பார். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். பேலன்ஸ்டு டயட். ஒரு சபை சீராய் சிறப்பாய் வளர வேண்டுமானால் எப்படி இருக்கணும்? டயட் எப்படி இருக்கணும்? அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் எப்படி இருந்தார்களாம்? உறுதியாய் தரித்திருந்தார்கள். நம்மளால கேளுங்க. சண்டே ஒருத்தர் பார்த்து சொன்னேன், என்ன பிரதர் பிரேயருக்கே வரல, என்னப்பா உபவாச ஜெபம் நடந்துகிட்டு இருக்கு, என்ன பிரதர்? ஐயோ, இந்த வாரம் தவறவே மாட்டேன் பாஸ்டர். அவருக்கு எப்படின்னா, அவர் ஒரு பைபிள் வச்சிருக்காரு. எப்படின்னா, ஒரு நாள் சபைக்கு போனால் 7 நாளும் போன மாதிரி. இயேசுநாதர் சொன்னார் இல்லையா, எனக்கு 1000 ஒரு வருஷம் எத்தனை வருஷம் மாறியும்? 1000 வருஷம். ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் சொன்னார் இல்லையா? அதையே இவர் ஃபாலோ பண்றார். ஒரு நாள் 7 நாளும் சபைக்கு வந்த மாதிரி பாஸ்டர். ஹலோ வாசிங்க. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஒரு அல்லேலூயா. ஐயா, சபையில இருக்கிற மனுஷன் சரியான டயட் எடுக்கணும்னா எப்படி எடுக்கணும்? அவன் அப்போஸ்தலருடைய உபதேசத்துக்கு கீழ்ப்படியணும். அவன் அந்நியோன்யத்தில் இருக்கணும். அவன் அப்பம் பிட்கணும். அவன் ஜெபம் பண்ணணும். இதெல்லாம் என்னைக்கோ ஒரு நாள் செஞ்சிடக்கூடாது. ஒரு நாள் காய்கறி நிறைய சாப்பிட்டேன் சார், போன வாரம் நல்லா சாப்பிட்டேன், இந்த வாரம் அப்படி எனக்கு சாப்பிட முடியல அப்படின்னு சொன்னா அவுட்டு. அப்ப என்ன செய்யணும்? உறுதியா. எல்லாம் சொல்லுங்க. எப்படி இருக்கணுமா? எமோ எப்படி இருக்கணுமா? எமோ எப்படி இருக்கணும்? சொல்லுமா சத்தமா. உறுதியாய். சபையே உறுதியாய். ஜெபம் பண்றியா? உறுதியா பண்ணு. அப்பம் பிட்கிறையா? ஒரு மாசம் வர்றது, அடுத்த மாசம் போயிடுறது. ஏன்? அங்க குட்டி சாத்தம் வேலை பண்ணிட்டு இங்க வந்தா உனக்கு குத்துது. எப்படி? ஏன்னா மைக்கை வச்சிங்கன்னா தானே நான் பேச முடியும். கொஞ்சம் சத்தம் வைக்காமல் என்னடா தொண்டையை கிழிச்சு போடுறீங்க, அப்போ சாயந்தரம் வேறு பிரசங்கம் பண்ணமுடா, கொஞ்சம் கெயின் வை அம்மா. பிரைஸ் தி லார்ட். உங்களெல்லாம் யார் ஏற்கிறதுனே தெரில. நல்லா கவனிங்க. அப்பம் பிட்குதலை நீ ஒழுங்கா எடுக்கிறியா? ஒரு வாரம் வந்து ஒரு மாதம் வந்து அப்பம் பிட்கிற, சோத்ரம் சோத்ரம் ஹல்லேலூயா, ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம், அடுத்த மாதம் பித்தம் ஜெயம் பித்தம் ஜெயம் போயிட்டே இருக்க.
ஹலோ, ஒரு மாதம் ரத்தம் ஜெயம் தான். அடுத்த மாதம் என்ன நடக்குது? குட்டி சாத்தான் வேலை அங்கே நடக்குது. கோளாறு நடக்குது. உறுதியாய் தரித்திருந்தார்கள். எல்லாம் சத்தமாக சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஐயா, பாடி கரெக்டாக இருக்கணும். கிறிஸ்துவின் சரீரம் பலத்தோடு இருக்கணும்னா ஒரு சபை எப்படி இருக்கணுமா? அவர்கள் அப்போஸ்தலருடைய, சத்தமா சொல்லப்பா, உபதேசத்திலும். நல்ல கவனிங்க. அப்போஸ்தலருடைய உபதேசம் என்ன? பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் உபதேசம். பிரைஸ் தி லார்ட். சபைக்கு ஒழுங்காய் வரணுன்ற உபதேசம். பவுல் சொல்றாரு, ஒரு வாரம் கூட தவறாம நீ சபைக்கு வரணும். நீ வந்து நான் வாசிக்கிறோம், எபிரேயர் 10:25 வாசிக்கிறோம். நீங்க எப்படி வரணும்? சபை கூடி வருதலை, வசனம் தெரிஞ்சு அழுவ மாட்டேங்குதா? சபை கூடி வருதலை, அந்த பின்னாடி லைன் ஏன் என்ன அப்படி வேடிக்கை பார்க்குது? கமா சொல்லு. அங்கிருந்து எங்களுக்கு தெரியலையான்றீங்களா? அப்போ எப்படி இருக்கு? சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல. உனக்கு தான் எவனாவது காது குத்தி கடா வெட்டினா முடிஞ்சு போச்சு. ஆட்டுக்கறி திங்க அங்கே போயிடுற. எங்க எவனாவது காது குத்தி கடா வெட்டினா என்ன பண்ணுவ? பாய் ஆண்டவரே, இந்த ஒரு வாரம் பொறுத்து கொள்ளுங்கள், அடுத்த வாரம் சந்திப்போமா? எப்படி? என்னப்பா ஜெபம் நடக்குது சபையில. வீட்டில் இருந்தா கூட எட்டி பார்க்கறது இல்லை. ஏன்? நாங்கள் எல்லாம் எப்பொழுதும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். என் கூட ஒருத்தர் படித்தார், அவர் பேர் இம்மானுவேல். இப்போ ஆந்திராவில் ஊழியம் செய்கிறார். எந்த ஜெபத்துக்கும் வரமாட்டார். பைபிள் காலேஜில் நடக்கிற எந்த ஜெபத்துக்கும் வரமாட்டார். அப்போ வந்து இந்த வார்டன் கிடலாம் கூப்பிடுவாங்க, எப்பா என்னப்பா நீ வரவே மாட்டேங்கிற, சபை ஜெபத்துக்கு வரமாட்டேன், சேப்பலில் ஜெபம் நடக்குது வரமாட்டேன். நான் எப்பொழுதும் ஜெபித்து கொண்டிருக்கிறேன் பாரு. பெட்டில் தான் படுத்திருப்பார். அவர் என்ன சொல்வார்? நான் எப்பொழுதும் ஜெபித்து கொண்டிருக்கேன். அப்படியா சொல்கிற? வசனம் படிக்கிறியா? படிக்கிறேன். சரி, அப்போ ஒரு வசனம் சொல்லு. வசனம் சொல்லணுமா? வசனம் சொன்னால் நீங்கள் கோச்சிக்கூடாது அப்படி. அதான் கோச்சு வசனம் சொன்னால் யாருப்பா கோச்சிக்குவாங்க? சொல்லு வசனம். திருப்பி கேட்குறேன், வசனம் சொல்ல கோச்சிக்காதீங்க. சரி சொல்லுப்பாங்க. அப்பாலே போ பிசாசே. எப்படி போ? பைபிளில் இருக்கா இல்லையா? வசனம் இருக்கா இல்லையா? ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம். அப்பாலே போ பிசாசே, முடிஞ்சது கதை. யோசித்து பாருங்க. இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான் இருக்கான். வீட்டில் தான் இருப்பாங்க, சும்மா தான் இருப்பாங்க. ஆனால் எங்கே வர மாட்டான்? ஆமாம், எங்கேயோ வீக்காக இருக்கு. பாடி எங்கேயோ வீக்கா இருக்கு. சபை எங்கேயோ வீக்கா இருக்கு. ஏன் ஜெபிக்க வரல அப்படின்னா எப்படி இன்ஸ்டன்டா நடக்கும்? ஒரு ஜெபிக்காத சபை எப்படி அற்புதங்களை ருசிக்கும்? அதனாலதான் டாக்டர் சொல்றாரு, ஐயா ஜெரமியா பிரதர், அவர் தான் டாக்டர், நல்ல டாக்டர். அவர் சொல்ல வரும்போதெல்லாம் என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்பாரு. நம்ம சாமி ஐயோ எண்ணெய் தாளிச்சது சாப்பிடவே கூடாது. ஒரு வாரத்துக்கு என்ன பண்ணுங்க, எண்ணெயில் தாளிச்சது சாப்பிடாதீங்க. கேட்டுத்தானே ஆகணும். அது சப்புன்னு இருந்தாலும் கேட்டுத்தான். நல்ல கவனி, உனக்கு ஜபமே வரலையா, பிடிக்கலையா, வந்து தான் ஆகணும். ஏன்? வீக் ஆயிருவ. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஜபத்துக்கு வரலன்னா நீ என்ன ஆயிருவ? சொல்லி சொல்லி வைங்க. நீங்க ஒரு பிரசங்க பண்ணுங்கய்யா. ஜபத்துக்கு வரலன்னா என்ன ஆயிருவீங்க? வீக் ஆயிருவீங்க. சரீரம் வீக்கா போயிடும். ஆண்டவர் எதுக்கு உனக்கு வண்டி கொடுத்தாரு? 1.25 லட்சத்துக்கு ப்ளூ வண்டி அப்படியே போயிட்டு இப்படி வர்றதுக்கா? ஜபத்துக்கு வர்றதுக்கு தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஜபத்துக்கு வராதவங்க வீக் ஆயிருவீங்கன்னு வேதம் சொல்லுது. அவர்கள் எல்லாரும் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும், அப்புறம் எதுலம்மா என்னம்மா ஆச்சு? அப்பம் பிட்குதலிலும் ஜெபிப்பதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். வலது கருத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஒரு ஹெல்தியான கர்த்தருடைய சரீரம், ஒரு ஹெல்தியா இருக்கிற கர்த்தருடைய சரீரம் எப்படி இருக்கணும்? இதெல்லாம் இருக்கணும். உங்க பிளேட்ல இதெல்லாம் இருக்கா பாரு.
உங்கள் பிளேட்டில் இருக்கா தம்பி? இருக்கா? உன் பிளேட்டில் இருக்கா? இருக்கா? என்னெல்லாம் இருக்கணும்? 5 வகையான டிஷ்ஷு சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்கப்பா சீக்கிரம். உபதேசத்திலும் அப்போஸ்தலருடைய உபதேசம் இருக்கா? உங்களுக்கு தான் உபதேசம் பண்ணாலே பிடிக்க மாட்டேங்குது. ரெண்டாவது அந்நியோன்யம். அப்படின்னா என்ன? நான் வரேன், அதுக்கெல்லாம் வரேன். அந்நியோன்யம், அப்பம் பிட்குதல், ஜெபம் பண்ணுதல், உறுதியாய் தரித்திருங்கள். இதுல என்ன எப்படி இருங்க? நான் இந்த வாரம் சபையை பார்த்து கட்டளை இடுறேன். ரமேஷ் பிரதர் உனக்கு கட்டளை இடுறேன். ஏன்னா அவர் கோச்சிங் மாட்டார், அதனால தான் அவர் பேர் எப்பவுமே சொல்லுவேன். இப்படி சொல்லியே அவரை பழக்கப்படுத்திட்டேன் நான். தயாராக இருக்கார். இப்போ எது சொன்னாலும் கோச்சிங் மாட்டார். அதே மாதிரி தான் சாமியை தயார் பண்ணிருக்கார். சாம் அல்லேலூயா. கட்டளை இடுறேன். இந்த வாரம் ஒரு நாள் நின்னா கூட எங்கே நடக்கும்? எங்கே சறுக்கும்? சபையின் அஸ்திவாரம் சறுக்கும். ஜெபிக்காதவங்க எப்படி நீங்க வாழ முடியும்? சபையின் ஜெபத்தில் கலந்து கொள்ளாதவர்கள் எப்படி நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை ருசிக்க முடியும்? எப்படி அற்புதங்களை பார்க்க முடியும்? அற்புதத்தை பார்க்கணும்னா பேலன்ஸ்டு டயட் இருக்கணும். கரத்தை வைத்து சொல்லுங்க. சபையாகிய சரீரமானது ஒரு பேலன்ஸ்டு டயட்டை சாப்பிட்டுட்டே இருக்கணும். ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, தினந்தோறும் சாப்பிடணும், தினந்தோறும் ஜெபிக்கணும், தினந்தோறும் உபதேசத்தை கேட்கணும், தினந்தோறும் கர்த்தரை பார்க்கணும், தினந்தோறும் சந்திக்கணும், தினந்தோறும் ஒருவர் பார்த்து நலம் விசாரிக்கணும், சுகவீனமாக இருக்கிறவங்களை பார்த்து ஜெபிக்கணும், அவங்கள விசாரித்து ஜெபிக்கணும், அவங்களுக்காக கவலைப்படணும், இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும். அதுதான் சபை. ஒரு அல்லேலூயா சொல்ல ஆளே இல்லையே. புரியுதா உனக்கு? புரியுதாயா? உபதேசம் ரொம்ப முக்கியம். எவனாவது எங்கேயாவது சொல்லி கொடுப்பான். இப்போ ஒரு உபதேசம் வந்திருக்கு. தசம பாகத்தை குறித்து வேதத்தில் எங்கு சொல்லுகிறது? அது தெரிஞ்சாயா நாங்க இங்க உட்கார்ந்துருக்கோன்றீங்களா? தசம பாகம் இயேசுநாதரே சொன்னார். ராயனுடையதை ராயனுக்கும், தேவனுடையதை தேவன். இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கான். ஜாக்கிரதை. பாவம் செய்யக்கூடாதுன்னு எங்க சொல்லுது? சினிமா பார்க்க கூடாதுன்னு எங்க சொல்லுது? சொல்லுதா பைபிள்ல? சிகரெட் பிடிக்க கூடாதுன்னு பைபிள்ல இருக்கா? சொல்லுங்க பிரதர், இருக்கா? இல்லை. ஆனா அதுக்கு தான் சொல்லுது வேதம். அறிவை கொடுத்துறார், பகுத்தறிவை கொடுத்திருக்காரு. நல்லது கெட்டது இன்னதென்று அறிவதற்கான ஞானத்தை தந்திருக்கிறார். ஒரு அல்லையா சொல்லுங்களேன். சாப்பாடு நிறைய வச்சிருக்காங்க. கொஞ்சோண்டு மலத்தை எடுத்து பக்கத்தில் ஊறுகாய் மாதிரி வச்சா சாப்பிடுவீங்களா? சாரி, நான் இவ்வளோ அசிங்கமாக கேட்கறதுக்கு நீங்கள் எனக்கு மன்னிக்கணும். நிறைய டிஷ் இருக்கு. கொஞ்சோண்டு மலத்தை எடுத்து பக்கத்தில் வச்சு சாப்பிடுங்கன்னா சாப்பிடுவீங்களா? சரி, அதை விட்டுருங்க பிரதர், இது சாப்பாடு மட்டும் சாப்பிடுவீங்களா? அதுதான் எங்க அப்பா சொல்லுவாரு. அழகான உதாரணம். சினிமா பார்க்க கூடாதுன்னு எங்க பைபிள் சொல்லுது? எப்படி? நீங்க டாய்லெட் போறீங்க, டாய்லெட் போயிட்டு அது வெஸ்டர்ன் டாய்லெட்னு எங்களை ஃப்ளஷ் பண்றீங்க, அசிங்கம் எல்லாம் ஓடிடுது. அந்த தண்ணி எப்படி இருக்கும்? கடைசியாக நிற்கிறது தெளிந்த அற்புதமான அழகான வெள்ளையான நல்ல தண்ணியை போலே இருக்கும். ஒரு கிண்ணத்தில் மொண்டு ஒரு இதில் ஊற்றி வாங்க பிரதர் தண்ணி குடிங்கன்னு கொடுத்தா குடிப்பீங்களா? நிறைய பேர் சொல்றீங்க. அதெல்லாம் எவ்வளோ நல்ல செய்தி வருது பிரதர். என்ன செய்தி வருது? நல்ல செய்தி. டாய்லெட்ல மீந்து நிற்கிற தண்ணீரை போன்றது. நல்ல செய்தி வேணுமா? இதை படி தம்பி. ஹலோ, சினிமாக்காரன் சொல்றதெல்லாம் நல்ல செய்தியாப்பா உனக்கு? பைபிள் உனக்கு எச்சரிக்கிறது. வாலிபனே, உன் பிராயத்தில் சிருஷ்டிகரை நினை. சொல்லு ஆமே. வாலிப காலத்தில் தேடுறதாண்டா முக்கியம். நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கான், ஐயோ இதெல்லாம் ஜாலியா இருக்கிற நாள். என்ன ஜாலி? ஈவினிங் ஆனா ஷோ போகணும், மதியமானா அங்கே போகணும். ஒருத்தர் சொல்லிட்டு நான் நல்ல மார்க் எடுப்பேன் பாஸ்டர். என்ன மார்க்? டாஸ்மார்க் தான். டாஸ்மார்க்
நான் பாஸ் பண்ணிட்டேன்லன்ற மாதிரி. ஜாக்கிரதை. வாலிபத்தில் எவ்வளவு அதிகமாய் கர்த்தரை தேடுகிறியோ உன்னை வயோதிபத்தில் இந்த வேதாகமும் சுமக்கும். எஸ், இந்த வேதத்தை எவ்வளவு அதிகமாய் நேசித்து படிக்கிறாயோ வாலிபத்தில் படிச்சிரு. வாலிபத்தில் சபைக்கு ஓடி ஓடி வந்துரு. நான் சொல்கிறேன், உன் வயோதிபத்தில் முடியாத நாளில் வசனம் உன்னை தாங்கும், ஹீலிங் உன்னை தாங்கும், அற்புதமாக உன்னை சுகமாக்கும், உன்னை அற்புதமாய் நடத்தும். ஆமென் சொல்லுங்களேன். எங்கள் அப்பா ரொம்ப படித்தவர் இல்லை, 5வது தான் படிச்சிருப்பார். ஆனால் அவருக்கு இருக்கிற பேஷன் இது வரைக்கும் நான் யார்ட்டையும் பார்த்ததில்லை. 5 பைபிளை ஒன்றா வச்சுருப்பார். ஒரு NIV இருக்கும், ஒரு அந்த பைபிள் இருக்கும், ஒரு ஸ்டடி பைபிள்லாம் இருக்கும். 5வது படிச்சுட்டு தமிழில் படிப்பார், இங்கிலீஷில் படிப்பார், அதில் படிப்பார், அதுக்கு விளக்கவரை படிப்பார். அவரை மாதிரி படித்து நான் பார்த்ததில்லை. நான் சொல்கிறேன், வேதாகமத்தை தேடி 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 நீ வாசித்தனா உன் வயோதிபத்தில் வசனம் உன்னை தாங்கி பிடிக்கும். உன் வியாதியில் இந்த வசனம் உனக்கு சுகம் தரும். உன் ஏழாமையில் இந்த வசனம் உன்னை தாங்கும். உன்னுடைய இல்லாமை நீங்குவதற்கு, தரித்திரம் போவதற்கு இந்த வார்த்தை உனக்கு ஒரு பெரிய ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். நான் ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டு பார்த்து சொல்றேன், இந்த வேதத்தை மறப்பாயானால் கர்த்தர் உன் பிள்ளைகளை மறப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. தயா உபதேசம். அம்மா பிள்ளைக்கு கம்ப்யூட்டர் சொல்லி தரையோ இல்லையோ, உன் பிள்ளைக்கு வேதத்தை சொல்லிக் கொடு. ஒரு ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஒரு வசனத்தையாவது படிக்க சொல்லிக் கொடு. ஒரு வசனத்தையாவது உன் பிள்ளை டெய்லி வாசிக்கட்டும். அவன் வாஸ்து 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 அப்படியே தொடர்ந்து படித்து வந்தான்னா நான் சொல்கிறேன், வியாதி அவனுக்குள்ளே வராது. வசனம் இருக்கிற சரீரத்துக்குள்ள வியாதி வரவே முடியாது, முடியவே முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். அவர்கள் எதிலே தரித்திருந்தார்களாம்? வாசிக்கலாம், திரும்பி சொல்லுங்க பாத வேகமா படிங்க. அப்போஸ்தலர் உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஒரு அல்லேலூயா கரங்களை உயர்த்தி. முதல்ல வார்த்தைக்கு ஒரு தாகம் இருக்கணும். என்ன இருக்கணும்? டிவோஷன் டு தி வேர்ட் ஆஃப் காட். வார்த்தைக்கு ஒரு கனம் இருக்கணும். வார்த்தையை கேட்கறதுக்கு ஒரு ஆசை இருக்கணும். என்ன பாருங்க, எல்லாரும் கொஞ்ச நேரம் எல்லாம் என்ன பாருங்க, வார்த்தைக்கு என்ன இருக்கணும்? உங்களுக்குள்ள ஒரு தாகம் இருக்கணும், ஒரு ஆழமான வாஞ்சை இருக்கணும். அது புரியுதோ இல்லையோ படிச்சிடணும். நான் என்ன கேட்குறேன், மாத்திரை சாப்பிட்றோம். பொதுவாக எல்லாருமே பலவீனத்துக்கு முன்னிட்டு மாத்திரை எடுக்கிறோம். மாத்திரை இப்படித்தான் வேலை செய்யுதுன்னு யாருக்காவது தெரியுமா? அதனுடைய விளக்க உரை எப்படி வேலை செய்கிறது என்று தெரியவில்லையே. அது உள்ளே போகிறது, அது அப்படியே டிசால்வ் ஆகிறது. அது டிசால்வ் ஆன உடனே ஹைட்ரோ கார்பனேட் அப்படியே பிரிகிறது. தெரியுதா உனக்கு? தெரியுதானே? அந்த ஹைட்ரோ கார்பனேட்லேருந்து நைட்ரஜன் அப்படியே பிரிந்து வெளியே வந்து அது குடல் பகுதியை நோக்கி போகிறது. தெரியுதா? ஒன்றும் தெரியாது. ஆனால் மாத்திரை சாப்பிட்றோமா இல்லையா? சரி, உணவே வைங்களேன், சாப்பாடு சாப்பிட்றோம். அது எப்படி செரிமானம் ஆகுதுன்னா அது தெரியுமா? தெரியாது. தெரியுமா? தெரியாது. ஆனால் சாப்பிட்றோம். வேண்டானாலும் சாப்பிட்றோம். ஸ்வீட் சாப்பிட்றீங்க. சில சொல்லுவாங்க, அம்மா மாதிரி சொல்லுவாங்க, ஐயா தான் சார் அதெல்லாம் ஒன்றாகாது இது இவ்வளோண்டுக்கு. அவருக்கு சுகர் 235 இருக்கும், இல்லை 355 இருக்கும். அதெல்லாம் ஒன்றாகாது. அப்படியே புட்டு. ஹலோ, சாப்பிட்றீங்களா இல்லையா? அதனால தானே சிரிப்பு வருது உங்களுக்கு. வேண்டானாலும் சாப்பிட்றோம். கவனிங்க, இதெல்லாம் எப்படி செரிமானம் ஆகாதுன்னு தெரியுமா? தெரியாது. ஆனால் அதுபோல தான் வசனம் புரியுதோ புரியலையோ படிச்சு தொலை. அல்லேலூயா சொல்லுங்க. வசனம் புரியுதோ புரியலையோ படி. அல்லேலூயா. சிலெல்லாம் சொல்கிறாங்க, ஐயோ எனக்கு படிப்பே வராது பாஸ்டர், நான் எப்படி சர்ச்சுக்கு வர்றது? ஆமாம், இவரை கூப்பிட்டு முன்னாடி தினந்தர இன்றைய முக்கிய செய்திகள் அப்படின்னு வாசிக்க வைக்க போகிறோம். என்ன, ஐயோ எனக்கு படிக்கவே தெரியாது பாஸ்டர். ஆமாம், நீங்கள் முன்னாடி வந்து இன்றைய முக்கிய
பார்லிமெண்டில் என்று பயங்கரவாதம் நுழைந்திருக்கிறது. உங்களை படிக்க சொன்னோம் ஐயா, அதுக்கு தாயா பிரசங்கம் பண்ண சொன்னார் எங்களை. அல்லேலூயா. புரிகிற மாதிரி பகுத்து தெளிச்சு உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக தான் எங்களை வச்சிருக்காரு. ஆமென் சொல்லுங்க. எபேசியர்ல வாசி பார்த்தீங்கன்னா சொல்லுவார், அவர் சபையின் பக்தி விருத்திக்காக அப்போஸ்தலரையும் தீர்க்கதரிசிகளையும் சுவிசேஷகர்களையும் மேய்ப்பர்களையும் போதகர்களையும் வைத்திருக்கிறார். உனக்கு சொல்லி கொடுக்கறது தான் வச்சிருக்கார். ஒரு அல்லையா சொல்லுங்க. அப்போ வந்தால் தானே கிடைக்கும், வந்தால் தானே புரியும், வந்தால் தானே தெரியும். ஸோ you should have the devotion for the word of God. தேவனுடைய வார்த்தைக்காக ஒரு ஆழமான வாஞ்சை. புரியுதா? புரியுதா புரியலையா? ஏதாவது சொல்லுங்கப்பா. புரியுதா புரியலையா? அப்போ ஒரு ஆழமான ஆசை இருக்கணும். வார்த்தை 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 அப்படியே தேவனுடைய உபதேசம் வசம் அப்படின்னு தாகமாக இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ரெண்டாவது, அதை பார்த்துட்டு முடிப்போம். ரெண்டாவது சொல்லப்பட்டிருக்கு என்னதுங்க? டிவோஷன் ஃபார் ஒன் அனதர். ஒருவருக்கொருவர். இப்போ கவனிங்க, சபையில் எத்தனை பேர் கூடி வரோம்? வராதவங்க எத்தனை பேர் இருக்காங்க சொல்லுங்க. இன்னைக்கு புனிதாவை காணோம். புனிதா இருக்கியாமா? வரல. இப்போ புனிதா வரலன்னா எத்தனை பேருக்கு படக்கு படக்கு படக்குன்னு அடிச்சுக்கிட்டே கிடக்கு. சே, புனிதா வரலையே, என்ன ஆச்சோ, ஏதாச்சோ, ஐயோ பிரதர் வரலையே, இன்னைக்கு என்ன ஆச்சு தெரியலையே, இன்னைக்கு ஜெபத்துக்கு ரமேஷ் பிரதர் வரலையே, ஏன்னா அவர் தான் கோச்சிக்க மாட்டார். இதை சொல்லி சொல்லியே உன்னை தயார் பண்ணிடுறேன் பிரதர். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இன்னைக்கு யாரும் வரலையே, இதுக்கு பேர் தான் என்னது? அந்யோன்யம். பக்கத்தில் இருக்கிற சகோதரி வியாதியில் கஷ்டப்படுறா, ஒரு வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணுவியா மாட்டியா? சொல்லுங்க, ஜெபம் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? ஜெபம் பண்ணு. இதுதான் என்னது? அந்யோன்யம். ஒருத்தர் வரல, சபைக்கு வரலன்ன உடனே நமக்கு மனசு எவ்வளோ கஷ்டமா இருக்கு. ஏன்? இதுதான் பேலன்ஸ்டு டயட். டாக்டர் சொல்றாரு, யாராவது பக்கத்தில் வரல அப்படின்னா ஒரு அவயம் சுகவீனமாக இருக்குமானால், பலவீனப்பட்டிருக்குமானால் அதை குறித்து உனக்கு அக்கறை இருக்கா? அந்யோன்யம் இருக்கா? சபைக்கு எதுக்கு வரோம்? 4 பேரை பார்க்க வரோம். சொல்லுங்க. ஆமா, 2 பேர் வரலன்னா மனசு கஷ்டப்படுது. என்ன ஆச்சோ தெரியல, இந்த பிள்ளைகளுக்கு என்ன பிரச்சனையோ, என்ன கஷ்டமோ, வியாதியோ. ஏன்? அவைகள் தேவ சபையிலே கிறிஸ்துவின் சரீரத்தின் அங்கமாய் இருக்கிறார்கள். ஆமென் சொல்லுங்க. கிறிஸ்துவின் சரீரத்தின் அங்கம். நீங்க எல்லாம் யாரு? யாரு? ஆமா, ஒருத்தர் கண்ணா இருக்கிறோம், ஒருத்தர் வாயா இருக்கிறோம், ஒருத்தர் மூக்கா இருக்கிறோம், ஒருத்தர் கையா இருக்கிறோம், ஒருத்தர் காலா இருக்கிறோம். வீட்டில் போய் படிங்க, ரோமர் 12 இருக்கு. சரியா? காலா இருக்கிறோம், விரலா இருக்கிறோம், சிலர் நகமாய் கூட இருக்கிறோம். சில நேரம் நகத்தை வெட்டி வெட்டி போட்டுறோம். ஹலோ, வெட்டி வெட்டி போட்டுறோம். ஆனால் நீங்கள் என்ன, நீங்கள் ஐயோ வெட்டி வளருவ, நீ வெட்ட வெட்ட வளருவ, கொட்டோ கொட்டோ உயருவ. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அப்போ வெட்டினாலும் வளரக்கூடியதை தான் வெட்டுவோம். அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்க. வா, சோழிங்கர் போயிருந்தேன். இப்போ கல்யாணம் ஆகி புதுசாக வந்திருக்கா பிள்ளை. பாவம், என்னடா கட்டு போட்டிருக்கேன். என்ன பாஸ்டர், போன வாரம் சட்னி அரைச்சேன், சுண்டு வரல காணும். சட்னி அரைச்சப்போ என்ன பண்ணிட்டா? விரல உள்ள விட்டா. அது சேர்த்து சட்னி ஆக்கிருச்சு எல்லாத்தையுமே. நல்லா கவனிங்க. விரல் திரும்பி வளருமா? ஆனால் அதை வெட்ட மாட்டோம். எதை தான் வெட்டுவோம்? நகத்தை தான் வெட்டுவோம். தேவையில்லாதெல்லாம் கடிச்சு எடுக்கப்படாது, கடிக்கப்படாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எதை தான் எப்படி தான் எடுக்கணும்? வெட்டி தான் எடுக்கணும். சிலர் கடிச்சே துப்பிடுவான். லிசன், என்ன சொல்ல வரேன்? ஒரு பேலன்ஸ்டாக இந்த சபை டயட்டில் வளர்ந்துச்சுன்னா இந்த சபைக்குள்ள நிகழும் மாற்றங்களை நான் வாரம் உங்களுக்கு சொல்லி தரப்பேன். ஒரு அல்லையே சொல்ல மாட்டேங்கிறீங்களா? ஏன்னா இந்த சபை ஆரோக்கியமான சபையாய் வளரப்போகிறது. கையை தட்டி, என்ன சபையா வளரப்போகுது? ஆரோக்கியமா. அல்லேலூயா. இன்னைக்கு 5 காரியத்தை படித்தோம். என்னென்னப்பா? அவர்கள்
அப்போஸ்தலர் இது ஒரு இன்ட்ரடக்ஷன் தான், லேசாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிடிக்கிறதிலும் ஜெபத்திலும் 4 காரியம். உறுதியாய் தரித்திருந்தார்கள். எல்லாம் எப்படி தரித்திருக்கணும் தம்பிகளா? ஒரு வாரம் 40 நாள் ஜெபமா? ஒரே நாள் கூட மிஸ் பண்ணக்கூடாது. அதுதான் ஆரோக்கியம். ஆமென். 4 கழங்கட்ட உட்காந்து நாங்கள் சோத்திரம்னு இருக்கோம். இவர் சொல்கிறது வெளியே, என்னப்பா ஜபத்துக்கு போகல? ஆட நீ வேற, அங்கே 4 கழங்கட்ட உட்காந்துக்கிட்டு சோத்திரம்னுக்கிட்டு அந்த கழங்கட்ட பல்லவம் போயிடும். நீ போகும்போது அப்படியே குத்தினவர்கள்லாம் பார்ப்பாங்கன்னு பைபிள் சொல்லுதே, பார்த்து கொண்டே இருப்பாய். கிழங்களெல்லாம் மேலே போகும், பழங்களெல்லாம் இங்கே இருக்கும். இங்கே இருக்க போறியா அங்கே போக போறியா? அங்கே போகணுன்னா வரணும். நீ பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருந்தால் என்ன பண்ணுறது? இந்த வாரம் ஒரு நாள் கூட தவற மாட்டேயா. அவர் சொன்னது எனக்கு புரியல. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் வருவையானதை அப்படி மாற்றி சொல்லியிருக்காரு. ஹலோ, இப்படியா? சபை சேர்ந்து ஜெபிக்கும். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, சேர்ந்து ஜெபிக்கும். அல்லேலூயா. சரி, நான் கேட்குறேன், 40 நாள் உபவாச ஜெபத்தை கர்த்தர் கொடுத்தாரா பிசாசு கொடுத்தானா? சொல்லுங்க. கர்த்தர் தானே ஜெபிக்க சொன்னார். அப்புறம் ஏன் வரமாட்டேங்கிறீங்க? ஐயோ ராத்திரியில் கண்ணு தெரில பாஸ்டர். அதெல்லாம் கதை கிடையாது. ராத்திரியில் கல்யாணத்துக்கு போய் தோத்துன தெரியாது சிஸ்டர். நான் கேட்குறேன், புருஷன் வந்து கூப்பிட்றாரு, ஏம்மா வா 2 சவரன் நகை எடுத்து கொடுக்குறேன், 8 மணி ஆச்சு, சீக்கிரம் கட்ட 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 கட்டான்னு ஓடல. எப்போ அன்னைக்கு மட்டும் நல்லா கண்ணு தெரியுதா ரைட்டா? ஹலோ, முறைக்கிற பயமா இருக்கு எனக்கு. சார், நான் உங்களை அன்பில் அப்படி சொல்லுவேன், நான் உங்களை இழித்து பழித்து சொல்றதில்லை. ஏன்னா கர்த்தருடைய சமூகம் அவ்வளோ முக்கியம். ஒரு அல்லேலூயா, நல்ல அல்லேலூயா. சரி, இப்போ நான் கேட்குறது பதில் சொல்லுங்க. இன்னைக்கு எத்தனை பேர் நீங்கள் ஜெபத்துக்கு வர போகிறீங்க? இன்னைக்கு எத்தனை பேர் ஜெபத்துக்கு வர போகிறீங்க? இந்த பார், நான் உனக்கு சொல்கிறேன், நீ ஜெபிக்கலைன்னா ஆசீர்வாதம் வராது, விடுதலை வராது. திருப்பியும் சொல்கிறேன், நல்லா ஏதோ பாஸ்டர் கூப்பிட்டாருன்னா வராது. கர்த்தர் இந்த ஜெப நாட்களை இன்னும் எத்தனை நாள் இருக்குமா? 18 நாள் இருக்கா? 17 நாளா? 17 டேஸ் இருக்குது. 17 நாட்கள் இருக்குது. ஒரு நாளும் தவறாமல் எல்லாரும் வா. நான் கேட்குறேன், உன் வீட்டில் தீராத நோய் தீருதான்னு பாரு, தீராத பிரச்சனை தீருதான்னு பாரு. தீரலைன்னா என்கிட்ட கேளு. அல்லேலூயா. நான் சொல்லுவேன், இன்னும் ஜெபிக்கலாம். அல்லேலூயா. கையை வைத்து சொல்லுங்கள், இன்னும் ஜெபிக்கலாம், இன்னும் நல்லா ஜெபிக்கலாம், இன்னும் அதிகமாக ஜெபிக்கலாம். வந்துடுங்க, மழை வருதா வாங்க. கார் 5 ரவுண்டு அடிக்க விட்றேன் நான், நோ ப்ராப்ளம். எத்தனை ரவுண்டு? கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா கார்லேயே உங்களை ட்ராப் பண்ணுறேன். ஒரு அல்லேலூயா. நல்லா சொல்ல மாட்டேங்கிறீங்க. கார்லேயே விட்டுறேன். மணி 10 வரைக்கும் நான் ரவுண்ட் அடிக்க தயாரா. நீ வர தயாரா? சொல்லுங்க. ஆமே. அப்பா, இனி இவரை ஒரு கை பார்க்க வேண்டியது தான் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. வந்துட்டு நாங்கள் ஏன் போகிறோம்? காரை எடு, இல்லைன்னா தோத்துறோம். என் அன்பு பிள்ளைகளே, ஒரு பேலன்ஸ்டு டயட் உள்ள சபை சூப்பராக வளரும். சொல்லித்தர போகிறேன் உங்களுக்கு. நீங்கள் இனி சரீரத்தில் நீங்கள் குறைவாக இருக்க போகிறதில்ல. ஆமாம். நல்ல காய்கறி சாப்பிடுங்க, நிறைய சாப்பிடுங்க, சோறு கொஞ்சமாக சாப்பிடுங்க. அதே போல் நிறைய ஜெபம் பண்ணுங்க, கொஞ்சமாக முறுமுறுங்க. முறுமுறுப்பு வந்துடும், அப்படின்னு வரும். சரி, கொஞ்சமாக அதை பொறுத்துக்கிறார் ஆண்டவர். நிறைய ஜெபம் பண்ணுங்க, நிறைய துதியுங்க, உறுதியாக துதியுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பா. அல்லேலூயா. கையை வைத்து சொல்லுங்க, அல்லேலூயா. Are you ready from today? இன்னிலேருந்து எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? எத்தனை பேர் நாங்கள் ஒழுங்காக வந்துடுவோம்? சாயந்தரம் 7 மணிக்கு டான் இங்கே நிற்க போகிறேன். சொல்லுங்கள், கை தூக்குங்க. சபையை நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். நீ ஜெபிச்சனா, முட்டி போட்டு ஜெபிச்சான்னா பிசாசு முதுகு காட்டி ஓடிடுவான். ஓடுவானா ஓட்ட மாட்டானா? ஆமாம். குடும்பத்தில் உள்ள பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போயிடும்டா. ஆமேன். தரித்திரம் ஓடி போயிடும்டா. சொல்லு ஆமேன். ரட்சிக்கப்படாதவன் ரட்சிக்கப்படுவான்டா.
அல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நின்று